வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாக் ஐட்டம் எல்லாமே வந்து டேலியில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக் ஐட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் குவான்டிட்டி ரேட், ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரே ஷாட்டில் வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனுக்கு வந்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் ஐட்டம் வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ நம்ம டேலியில கிரியேட் பண்ணியிருக்க எல்லா ஸ்டாக் ஐட்டமுமே வந்து நமக்கு இங்க தெரியும். ஸோ நீங்க ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டமுமே நமக்கு வியூ ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப் வைஸும் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஐட்டம்ஸுமே வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் குரூப்ஸ் எவ்வளோ இருக்கு, டோட்டல் ஸ்டாக் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கவுண்ட்டுமே வந்து நமக்கு தெரியும். ஸோ இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா F5 ஸ்டாக் ஐட்டம் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நேம் ஆஃப் ஐட்டம் வந்துடும். ஸோ அண்டர் குரூப் ஏதாவது நம்ம கொடுத்துருந்தோம்னா அதுவுமே நமக்கு வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட். ஸோ நம்ம எந்தெந்த ஐட்டத்துக்கு எல்லாமே யூனிட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த யூனிட்ஸுமே நமக்கு வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஓப்பனிங் குவான்டிட்டி வந்துடும், ரேட்டு, நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி என்டையரா நமக்கு நம்மளோட ஸ்டாக் ஐட்டத்தில் இருக்கிற ஓப்பனிங் குவான்டிட்டி ரேட் எல்லாமே வந்து நமக்கு ஒரே ஸ்க்ரீன்லேயே வந்து வியூ ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கு பிடிஎஃப் இல்லை எக்ஸல் ஷீட் எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எக்ஸல் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபைல் நேம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கப்புறம் ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்மளோட எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அதனால நான் அந்த ஆப்ஷன் எஸ் கொடுத்துட்றேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளோட ஸ்டாக் ஐட்டம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸல் ஷீட்டில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி அந்த எக்ஸல் ஷீட்டுமே வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேலியில் வந்து ஸ்டாக் ஐட்டத்தோட எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டேலியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம விபி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விபி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விபி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பவர் பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து க்ரோமில் போய்க்கோங்க. ஸோ இங்கே விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேலி பிரைம் ஃபண்டமெண்டல் கோர்ஸுமே வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக வந்து பவர் பிஐ பேசிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 rupees மட்டும்தான். ஸோ நீங்கள் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐ பேசிக்ஸ் கோர்ஸோட வேல்யூ 49 rupees தான். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு செக் அவுட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.